அடியார்களுக்கு வணக்கம். ஒரு சிவன் கோவில்ல நந்தி மட்டும் சிவபெருமானை பார்க்காம தெற்கு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்குன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்ல, புதன் பகவானே தனக்கான கிரக பதவியை பெற சிவபெருமானை வேண்டி தவம் செய்த அரிய தலமும் இதுதான். கோவில்களின் நகரம் அப்படின்னு கொண்டாடப்படுற காஞ்சிபுரத்துல 274 தேவாரத்தலங்களுள் 237வது தேவாரத்தலமாக விளங்கும் அருள்மிகு சத்யநாத சுவாமி திருக்கோளின் வரலாறும் அதிசயங்களும் ஆன்மீக சிறப்புகளும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தலத்தோட அரிய தகவல்கள் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். இந்த தலத்தோட பழமையான வரலாற்றை பார்த்தா தேவர்களின் தலைவனான இந்திரன் தான் முதல்ல வரார். கௌதம மகரிஷியோட சாபத்தால துன்பமடைந்த இந்திரன் சாப விமோசனம் பெற சிவஸ்தலங்கள்ல வழிபாட்டு வந்தார். அப்படி அவர் இந்த தலத்திற்கு வந்தபோது இங்கிருந்த காரை செடிகளுக்கு நடுவே சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார். தன் தவறை உணர்ந்து மனம் வருந்திய இந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்து சாப விமோசனம் அளித்தார். அதன் காரணமாக தான் இந்த தலத்துக்கு காரை திருநாதர் அப்படின்னு பெயர் வந்துச்சு. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி, அதாவது வியாழ பகவானோட மனைவி தான் தாரை. சந்திர பகவான் கல்வி கற்க குருவிடம் தங்கியிருந்த காலத்துல தாரையின் மீது ஆசை கொண்டு அவளை தன்னுடன் அழைத்து சென்றதாக புராணங்கள் கூறுது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில தேவர்களும் முனிவர்களும் தலையிட்டு இறுதியில் சிவபெருமான் தாரையை மீட்டு பிரகஸ்பதியிடம் ஒப்படைத்தார். ஆனால் அந்த காலத்துல தாரைக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார். அவர்தான் புதன். புதன் வளர்ந்த பிறகு தனது பிறப்பின் பின்னணியை அறிந்து மிகவும் வருத்தப்பட்டார். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும், என் பெயர் உயர வேண்டும் அப்படின்னு எண்ண அவர் உலக வாழ்க்கையிலிருந்து விலகி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். புதனோட பக்தியையும் மனவேதனையும் உணர்ந்த சிவபெருமான் அவருக்கு இந்த தலத்துல காட்சி தந்து உரிய காலத்தில் நீ நவகிரகங்களை ஒருவனா உயர்வாய் அப்படின்னு அருள் வழங்கியிருக்கார். அதனால்தான் இன்றும் இந்த கோவில்ல புதன் பகவான் தனிச்சன்னதியில தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இப்போ இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி பார்ப்போம். முதல் சிறப்பு, இங்குள்ள மூலவர் சத்யநாத சுவாமி மேற்கு நோக்கிய சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறார். இரண்டாவது சிறப்பு, இங்க ஒரு விஷயத்தை கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பொதுவா எல்லா சிவன் கோயிலையும் நந்தி நேரா சிவபெருமானை நோக்கி அமர்ந்திருப்பார். ஆனா இங்க மட்டும் நந்தியோட கழுத்து தெற்கு நோக்கி திரும்பி இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த திசையில ஒரு வாசலும் அமைந்திருக்கு. இந்த மாதிரியான அமைப்பை வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. மூன்றாவது சிறப்பு, பொதுவா தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களுக்கு ஞானம் போதிப்பரா காட்சியளிப்பார். ஆனா இந்த கோவில்ல தட்சிணாமூர்த்தி இருக்கையில 7 சீடர்கள் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. இவரை வழிபட்டா கல்வி, ஞானம், அறிவுத்திறன் ஆகியவை பெருகுன்னு பக்தர்கள் நம்புறாங்க. 4வது சிறப்பு, காரார் குழலி அம்பாள். பொதுவா காஞ்சிபுரத்தில் உள்ள பல சிவாலயங்கள்ல காஞ்சி அம்மனே, காமாட்சி அம்மனே பிரதான அம்பாளா விளங்குவா. அதனால தனியா அம்பாளுக்கு சன்னதி இருக்காது. ஆனா இந்த தலத்துல அம்பாளும் தனியா இருக்காங்க. அம்பாள் சுவாமியின் கருவறையிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. புத பகவானோட அருள் வேணுங்கிறவங்க இந்த தலத்துக்கு அதிகமாக வராங்க. கல்வியில் முன்னேற்றம் வேண்டும், பேச்சுத்திறன் வளர வேண்டும், ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டும், புதன் தோஷம் நீங்க வேண்டும் அப்படிலாம் நினைக்கிறவங்க புதன்கிழமை இங்கே வந்து வழிபடுறாங்க. தல தீர்த்தத்தில் நீராடி பச்சை நிற வஸ்திரம் சாத்தி பச்சை பயிறு நைவேத்தியம் படைத்து புதன் பகவானுக்கு வேண்டிக்கிட்டா கல்வி, அறிவு, மொழிப்புலமை, பேச்சாற்றல் எல்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தரால தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்கள்ல இது ஒன்று. மார்கழி திருவாதிரை, மகா சிவராத்திரி, அன்னாபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் இங்க வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. 3 நிலை ராஜகோபுரத்தோட கம்பீரமாக காட்சி தர இந்த திருக்கோவில் காஞ்சிபுரம் செல்லும் ஒவ்வொருத்தங்களும் பார்க்க வேண்டிய அரிய சிவஸ்தலமாகும். இந்த கோவில் காலை 7 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல கோயில் பற்றிய அரிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.